கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் கடுமையான போர்ச்சூழல் மற்றும் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய சுற்று பேச்சுவார்த்தை இன்று சுவிட்சர்லாந்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டும் இருக்கின்றது. உலக நாடுகளின் உற்றுநோக்கலுக்கு மத்தியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக அமெரிக்க தரப்பில் அந்த நாட்டின் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் சுவிட்சர்லாந்து நோக்கி புறப்பட்டும் இருக்கின்றார். அதே நேரத்தில் ஈரான் தரப்பில் அந்த புதிய ராஜதந்திர நகர்வை கையாள்வதற்காக அந்த நாட்டு பாராளுமன்ற சபாநாயகர் முகமது காலிப் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஆகியோர் ஏற்கனவே சுவிட்சர்லாந்தை வந்தடைந்து இருக்கின்றனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த உயர்நிலை பேச்சுவார்த்தையானது பிராந்தியத்தின் எதிர்கால அமைதியை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை ஒருபுறம் இருக்க, மறுபுறம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு அதிரடி எச்சரிக்கை பதிவிட்டும் இருக்கின்றார். சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தையில் இருதரப்பும் ஒரு சுமூகமான உடன்பாட்டை எட்ட தவறினால் உலக வர்த்தகத்தில் மிக முக்கிய பாதையாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் அனைத்து கப்பல்களுக்கும் அமெரிக்கா கட்டணம் விதிக்கும் என அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். ட்ரம்பின் இந்த அறிக்கை சர்வதேச வர்த்தக சந்தையிலும் கடல்சார் போக்குவரத்து துறையிலும் புதிய விவாதங்களையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. மத்திய கிழக்கில் அமைதியற்ற சூழலை உருவாக்குவதுடன் ஈரான் நேற்று பிற்பகல் முதல் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடுவதற்கு தீர்மானம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவும் ஈரானும் எட்டிய 14 அம்ச அமைதி உடன்படிக்கையின் முதல் மற்றும் முதன்மையான நிபந்தனை என்னவென்றால், அமெரிக்கா, ஈரான் மற்றும் போரின் பிறகு தரப்பினர் உடனடியாக ஒருவருக்கொருவர் எதிராக லெபனானுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்பதாகும். இந்த உடன்படிக்கையின்படி அமெரிக்காவும் ஈரானும் தங்களுக்குள் பரஸ்பர தாக்குதலை உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த போதிலும் இந்த அமைதி முடிவை ஏற்பதற்கு இஸ்ரேல் தரப்பு பெரும் தயக்கம் காட்டியது. பின்னர் கட்டார் நாட்டின் தற்காலிக மத்தியஸ்த மற்றும் தீவிர முயற்சிகள் காரணமாக இஸ்ரேலும் லெபனானும் ஒரு போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு ஒப்புக்கொண்டு இருந்தனர். ஆயினும் இந்த அமைதி ஒப்பந்தத்தின் கடுமையான நிபந்தனைகளை முற்றாக மீறி இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தி வருகின்றது. இதன் காரணமாகவே அனைத்து சர்வதேச கடல்சார் போக்குவரத்துக்காகவும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஈரானின் மத்திய ராணுவ கட்டளை தலைமையகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தும் இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையை மூடியதுடன் மட்டுமல்லாமல் ஈரான் தரப்பு மிகவும் கடுமையான ராணுவ எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்தும் இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகாமையில் பயணிக்கும் சர்வதேச கப்பல் எதுவும் அந்த பாதை வழியாக முன்னோக்கி செல்ல வேண்டாம் என்றும், இந்த உத்தரவை மீறி யாராவது பயணித்தால் அத்தகைய கப்பல் நீர்மூழ்கி குண்டுகள் அல்லது ஈரானிய கடற்படையின் நேரடி தாக்குதல் இலக்குக்கு ஆளாக நேரிடும் என்று ஈரானிய புரட்சி பாதுகாப்பு படை மிகவும் தெளிவாக எச்சரித்துள்ளது. இதேவேளை அமெரிக்க தரப்பு இந்த அமைதி ஒப்பந்தத்தின் தங்களுக்குரிய பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற தவறினார் ஈரான் தனக்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தயக்கமின்றி எடுக்கும் என ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். ஈரானிய ஊடகங்களுக்கு அவர் வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து நிபந்தனைகளும் இருதரப்பாலும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்ற பலத்த எதிர்பார்ப்பிலே ஈரான் இந்த அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு இருக்கின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். ஈரானின் இந்த அதிரடி அறிவிப்புகளையும் எச்சரிக்கைகளையும் அமெரிக்க மத்திய கட்டளை முற்றாக நிராகரித்தும் இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக வழக்கம் போல சர்வதேச கடல்சார் போக்குவரத்து எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க தரப்பு வாதிட்டுக் கொண்டு இருக்கின்றது. அடுத்ததாக சர்வதேச அளவில் மிக முக்கிய மற்றும் மூலோபாய கடல்வழி பாதையாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடுவதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த போதிலும் அந்த அச்சுறுத்தல்களை தகர்த்தெறியும் வகையில் இன்று அங்கு வணிக கப்பல்களின் போக்குவரத்து கணிசமாக அதிகரித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்தும் இருக்கின்றது. ஈரானின் கடுமையான எச்சரிக்கைகளையும் ராணுவ பலத்தையும் மீறி சர்வதேச கடல்சார் வணிகம் எவ்வித தடையுமின்றி தடையற்ற வேகத்தில் இயங்கி வருவதை உலக நாடுகள் கவனத்தை ஈர்த்தும் இருக்கின்றது. தெற்கு லெபனான் பிராந்தியத்தில் இஸ்ரேல் ராணுவம் அண்மையில் நடத்திய தொடர் வான்வெளி மற்றும் தரைவழி தாக்குதலை கடுமையாக கண்டித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் சர்வதேச அளவில் மிக முக்கிய கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையை முற்றாக மூடுவதாக ஈரான் முன்னதாக அறிவித்தும் இருந்தது. உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலியை
முடக்குவதன் மூலம் சர்வதேச சமூகத்துக்கு அழுத்தம் கொடுப்பதே ஈரானின் இந்த திடீர் முடிவின் பின்னணியில் உள்ள முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகின்றது. ஈரானின் இந்த அதிரடி அறிவிப்பு உலக பொருளாதார சந்தையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அது குறித்து அமெரிக்க மத்திய கட்டளையகம் சற்று முன்னர் மிகவும் அதிகாரப்பூர்வமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டும் இருக்கின்றது. அந்த அறிக்கையில் ஈரானின் முடக்கல் அறிவிப்புகள் மற்றும் ராணுவ எச்சரிக்கைகளை மீறி சர்வதேச கடல்வெளி பாதையினூடாக பாதுகாப்பான போக்குவரத்து இன்று எவ்வித பாதிப்புமின்றி மிகவும் சுமூகமாக தொடர்வதாக மிகவும் தெளிவாக தெரிவித்தும் இருக்கின்றது. கடல்சார் பாதுகாப்பு விதிகள் மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி அந்த பாதையிலான கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் படைகள் முழுவீச்சில் களமிறக்கப்பட்டுள்ளதா இந்த அறிக்கை சூசகமாக உணர்கின்றது. ஈரானின் அச்சுறுத்தல் வரும் வார்த்தை அளவிலே சுருக்கிவிட்டதா அல்லது அமெரிக்க படைகளின் பலம் பாதுகாப்பு காரணமாக ஈரான் பின்வாங்கியுள்ளதாக என்ற விவாதத்தையும் இந்த அறிக்கை கிளப்பியும் இருக்கின்றது. அமெரிக்க மத்திய கட்டளையகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி ஈரானின் மூடல் அறிவிப்பு வெளியான இன்றைய தினத்தில் மாத்திரம் சுமார் 55 பிரம்மாண்டமான வணிக கப்பல் எந்த ஒரு அச்சுறுத்தலுமின்றி ஹோர்முஸ் நீரிணை கடந்து தங்களது இலக்குகளை நோக்கி சென்றும் இருக்கின்றது. இது சாதாரண நாட்களில் நிகழும் போக்குவரத்தை விட தற்போதைய பதற்றமான சூழல் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு எண்ணிக்கையாக கருதப்படுகின்றது. உலக நாடுகளின் அன்றாட தேவைக்கான பெருமளவான அத்தியாவசிய பொது சரக்குகள் எவ்வித தாமதமுமின்றி கொண்டு செல்லப்பட்டும் இருக்கின்றது. உலக பொருளாதாரத்தின் உந்து சக்தியாக விளங்கும் 17 மில்லியனுக்கு அதிகமான மசகு எண்ணெய் பீப்பாய் எவ்வித தடையுமின்றி உலக சந்தைக்கு வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கப்பட்டும் இருக்கின்றது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் திடீர் ஏற்றம் ஏற்படுவதை தடுப்பதிலும் உலகளாவிய ரீதியில் எரிசக்தி தட்டுப்பாட்டை தவிர்ப்பதிலும் இன்றைய இந்த தடையற்ற கப்பல் போக்குவரத்து மிக முக்கிய பங்காற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான தற்போதைய ராஜதந்திர மற்றும் ராணுவ மோதலுக்கு மத்தியில் இரு தரப்புக்கும் இடையே முன்னதாக எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தின் அனைத்து விதிகளும் நிபந்தனைகளும் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டும் இருக்கின்றது. இதனை மனதில் கொண்டு அமெரிக்க படைகள் ஹோர்முஸ் நீரிணை மற்றும் அதனை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் என்று அமெரிக்க மத்திய கட்டளையகம் அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்கின்றது. ஈரான் ஒப்பந்த விதிகளை மீறி கப்பல்களுக்கு ஏதேனும் இடையூறுகள் ஏற்படுத்த முனையுமா அல்லது நீர்மூழ்கி குண்டுகள் மூலம் அச்சுறுத்தல்களை தொடருமா என்பதை கண்காணிப்பதற்காக அதிநவீன அமெரிக்க போர் கப்பல்கள் உளவு விமானங்கள் மற்றும் கடற்படை பிரிவின் அந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் சர்வதேச கடல்வெளி வர்த்தகத்தின் சுதந்திரத்தை நிலைநாட்ட அமெரிக்கா எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்பது உலக நாடுகளுக்கு தெளிவாகியும் இருக்கின்றது. இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்க மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்